மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய யாருமே கலந்துக்கிறல. ஆனா அவங்க மட்டும் கலந்துக்கிட்டாங்க. திடீர்னு வெளியே வந்து 5 நிமிஷம் தானே பேச விட்டாங்க. நான் பேசும்போதே மைக் ஆஃப் பண்ணாங்க. இது வந்து எங்க மாநிலத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரீஜனல் பார்ட்டிஸுமே அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. ஆனா கூட்டம் முடிந்து வெளியே வந்த நிர்மலா சீதாராமன் வேறு மாதிரி சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு ஃபுல்லா பேச டைம் கொடுத்துச்சு. அவங்க பேச முடிச்ச பிறகுதான் அவங்க வந்து நிப்பாட்டினாங்க. அவங்க வந்து வெளியே வந்து பொய் சொல்றாங்க. ஏன் இப்படி பொய் சொல்லணும்? பொய் சொல்லி இந்தியா கூட்டணியை அவங்க வந்து ஹாப்பி ஆக்குறாங்க. அதாவது சந்தோஷம் அடைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் வச்சிருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவுக்கு 20 நிமிஷம் பேசுறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. நீங்க முதலமைச்சர்களுக்கு ஸ்லாட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மாநிலங்களுக்கு கூடுதல் நேரமும் சிறிய மாநிலங்களுக்கு குறைவான நேரமும் என்று ஒதுக்கி இருக்க வேண்டும். அதுதான நடைமுறை. சின்ன மாநிலமாக இருக்கிற பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள், இன்னும் பிற மாநிலங்கள், கோவா போன்ற மாநிலங்களுக்கு குறைவான நேரமும், தமிழ்நாடு போன்ற, உத்தரப்பிரதேசம் போன்ற, மேற்கு வங்கம் போன்ற பெரிய மாநிலங்களுக்கு கூடுதல் நேரமும் ஒதுக்கி இருக்கணும். நியாயப்படி பார்த்தா சார், மம்தா பானர்ஜி மட்டும்தான் எதிர்கட்சியிலிருந்து பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர். நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம், கேரள முதலமைச்சருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம், டெல்லி முதலமைச்சருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம்னு ஒட்டுமொத்த நேரத்தையும் சேர்த்து யாருக்கு கொடுத்திருக்கணும்னா மம்தா பானர்ஜிக்கு கொடுத்திருக்கணும். அதுதானே நியாயமா இருக்கும். எதிர்கட்சியினுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருவர் தான் நீங்கள் அங்கே பங்கேற்க செய்திருக்கிறார். அவருடைய பங்களிப்பை நேரடியாக செலுத்தி இருக்கிறார். அவரை தானே நீங்க கூடுதல் நேரம் பேச வச்சிருக்கணும். இன்னொன்னு, நிர்மலா சீதாராமன் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிதியமைச்சர். இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு நிதியமைச்சர் வாய்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான். அவங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க. நம்ம உறுதியாக நம்புவோம். மம்தா பானர்ஜி தான் பொய் சொல்லியிருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொய் சொல்ல நம்புவோம். இந்த கூட்டத்துக்கு மினிட்ஸ் இருக்கும்ல, இந்த கூட்டத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, நீங்க ஆதாரத்தை வெளியிட்டுருங்க. மம்தா பானர்ஜியை அம்பலப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையை நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு வைப்போம். ஏன்னா இது ஒண்ணும் ரகசிய கூட்டம் இல்ல. இந்த கூட்டத்துல நடந்த செய்திகளை வெளியிட முடியாம போறக்கூடிய அளவுக்கு நீங்க யார் யாருக்கு எத்தனை சீட்டு, யார் யாருக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம்னு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடத்துகிற கூட்டம் அல்ல. வெளிப்படையாக பிரதமர் தலைமையில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டம். அப்படிதானே? அப்போ நீங்க ஒரு அஜெண்டாவையும் வெளிப்படையாகவே பிக்ஸ் பண்றீங்க. அந்த வெப்சைட்லயே போடுறீங்க அந்த அஜெண்டா என்ன அப்படிங்கறத. அந்த அஜெண்டா குறித்து தான் பேச போறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதன் பொருட்டு தான் நீங்கள் முதலமைச்சர்களை அழைத்திருக்கிறீங்க. ஒரு ஒன்றிய அரசுக்கு எந்த வகையெல்லாம் மாநில அரசு துணை நிற்க போகிறது என்று சொன்னால் அதை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, சிக்கல் இருக்கிறதா? இல்ல. அப்போ நீங்க அவங்க பேசின மெரிட்ஸ் வெளியிட்டுருங்க. இவ்வளவு நேரம் பேசுனாங்கன்னு தெல்ல தெளிவா சொல்றாங்களே பிரஸ்ல வந்து. கோவாவினுடைய முதலமைச்சருக்கு 20 நிமிடம் ஒதுக்கி இருக்கிறாங்க சார். எதிர்கட்சியிலிருந்து வந்திருக்கிற, அதுவும் பெரிய மாநிலமாக இருக்கிற மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கு வெறும் 5 நிமிடங்கள் தான் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறது. எதற்காக இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை? மாற்றாந்தாய் மனப்பான்மை கூட இல்ல, தாய் மனப்பான்மையே இல்லை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை சார். ஒண்ணும் இல்ல, இது ஒண்ணும் புதிய அணுகுமுறை இல்ல. பல நேரங்களில் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி முரண்பட்டு போறதும் அதன் பின்னால் சமாதானம் செய்யறதும் இயற்கையான ஒன்றுதான். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது நான் சொன்னேன் அல்லவா, திட்டக்குழு பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனுடைய கூட்டத்தை டெல்லியில கூட்டுறாரு மன்மோகன் சிங் தலைமையில. ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அந்த அம்மையார் கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. இது ஏற்கனவே ஒரு முறை நடந்ததுதான். யார் மைக் ஆஃப் பண்ணியிருந்தாலும் தவறுதான். பிஜேபி ஆஃப் பண்ணா தான் தப்பு, காங்கிரஸ் ஆஃப் பண்ணா தவறு இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய முறையான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். எப்படி 2006ல மோடி சொன்னாரோ மாநிலங்களினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு, அதுல மோடி இன்றைக்கு உறுதியாக இருக்க வேண்டுமா இல்லையா? நீங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கணும். உங்களுக்கு இன்னொரு வரலாற்று செய்தியும் இருக்கு. ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிற போது திட்டக்குழுவுக்கு துணைத் தலைவராக இருந்தவர் மன்மோகன் சிங். மதிய உணவு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவதில் சிக்கல் இருக்கு, போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திட்டக்குழுவுக்கு முன்னால் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர். அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டார் மன்மோகன் சிங். 2 பேருக்கும் கூட்டத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. கோச்சிட்டு வெளியில வந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு போயிட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆரை போய் தமிழ்நாடு இல்லத்தில் சந்தித்து ராஜீவ் காந்தி சமாதானம் செய்து வைத்தார். நீங்க அந்த மாதிரி மம்தாவை கூப்பிட்டு பேசி இருக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாதான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறீங்களா? ஏன் நான் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கும்போது நீங்க திட்டமிட்டு வெளியில போய் பொய் சொல்றீங்கன்னாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேச மாட்டாங்களா? பிரஸ்ல தான் நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அந்த தார்மீக கடமை இல்லையா, பொறுப்பு இல்லையா? நீங்க பேசியிருக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் பிஐபின்னு சொல்லி
அந்த யூனிட்ட வச்சு மம்தா பானர்ஜி சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரையே வந்து ஃபேக்ட் செக் பண்ணி பொய்ன்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசே. அது மட்டும் கிடையாது, நிர்மலா சீதாராமனை மாட்டி விடுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிதி ஆயோக்குடைய சேர்மன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே 7 நிமிஷம் தான் கொடுத்தோம். சில முதலமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா டைம் பேசினாங்க. இது எல்லா முதலமைச்சர்களுமே எக்ஸ்ட்ரா டைம் பேசினாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்ப அதிகாரி சொல்ற வாதப்படி 7 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப நிர்மலா சீதாராமன் சொல்வது பொய்யா இருக்குல்ல. மற்ற முதலமைச்சர்கள் 20 நிமிஷம் பேசினாங்க. ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபுன்னு சொல்றீங்க. 10 நிமிஷம் கோவா முதலமைச்சர் பேசினாருன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 10 நிமிடம் கூட மம்தாவுக்கு ஒதுக்கவில்லை அப்படின்றது தெளிவா தெரியுதுல இதுல. சார் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு மம்தா பானர்ஜியை பேசப்படாமல் தடுத்திருக்கிறார்கள் என்பது வெளிச்சமாக தெரிகிறது. நீங்க பங்கேற்ற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் இது தெரியும். முதலமைச்சர்களுக்கு தெரியாதா என்ன நடந்தது அங்கன்னு சொல்லி வெளிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. நீங்க எதற்காக சந்திரபாபு நாயுடுவுக்கு 20 நிமிடம் கொடுத்தீங்க? எல்லாருக்கும் ஒரு டைம் ஸ்கெடியூல். அந்த டைம் ஸ்கெடியூல்ல நீங்க போறீங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அவங்களுடைய பேர் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தது. மதிய உணவுக்கு பிறகுதான் அவங்க பேசுறது மாதிரியான சூழல் இருந்தது. போஸ்ட் லஞ்ச்ன்னு இருந்த அவங்களுடைய அஜெண்டாவை அவங்க பயணம் மேற்கொள்ளணுங்கிறதுக்காக நாங்க வந்து பிஃபோர் லஞ்ச் மாத்திக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சரி, ரைட்டு. நீங்க ஏன் சந்திரபாபு நாயுடுவுக்கு 20 நிமிடமும் இவருக்கு 5 நிமிடமும் ஒதுக்குனீங்க? அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை நாங்க மணி அடிச்சிருவோம், மணி அடிச்சதையே இவங்க கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா தரப்பில் சொல்றாங்க. அப்ப ஏன் அந்த மணியை சந்திரபாபு நாயுடுவுக்கு அடிக்க தவறுனீங்க என்பதுதான் கேள்வி. நீதமாக நடந்துக்கணும்ல சார். நீங்க ஒன்றிய அரசு உங்களுக்கு எந்த வகையில எல்லாம் துணை நிற்க போறாங்கிறத கேட்கறதுக்கு தான் இந்த கூட்டத்தை நடத்துறீங்க. மம்தா பானர்ஜி அம்மையார் பங்கேற்றதே ஒரு நுட்பமான அரசியலை முன்வைப்பதற்கு தான். இதுல என்னன்னா, இந்த நித்தி ஆயோக்ல ஜியோ பாலிடிக்ஸ் குறித்து விவாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதாவது மாநில எல்லைகளை மாற்றி அமைப்பது, மாநிலங்களை பிரிக்கிற ஒரு சூழல் என்பது இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல அவங்க உள்ளடக்கி செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே இருந்தது. நேற்று நான் கூட அதைதான் நினைச்சேன். ஆனா அஜெண்டாவுல அவங்க சொல்லல. எப்பவுமே அஜெண்டாவுல ஒரு செய்தியை சொல்லிட்டு ஹிடன் அஜெண்டாவா வேறு ஒரு செய்தியை பேசுவதுதான் அவர்களுக்கு வழக்கமான வாடிக்கை. அந்த அடிப்படையில் பேசுவார்கள் என்றுதான் மம்தா பானர்ஜியும் எதிர்பார்த்து அந்த கூட்டத்திலே பங்கேற்றார். நேரடியாக எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு நான் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னது எப்படிப்பட்ட எதிர்ப்போ, நான் என்னுடைய மாநிலம் பிரிக்கப்படக்கூடாது என்பதை அந்த நேரத்தில் பேசுகிற போதே அங்கே எழுந்து நான் அதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பேன் என்று பங்கேற்றது இன்னொரு வகையிலான எதிர்ப்பு. அது குறித்துத்தான் பேசுவதற்காக அவர் போனார். சரி, அந்த ஜியோ பாலிடிக்ஸ் குறித்து பேசினதாக எந்த செய்தியும் இல்லை. மாநில எல்லைகளை வரையறுப்பதற்கான எந்த விதமான முன்னோட்டமும் அங்கே இல்லை என்பதை நாம் நேற்றைக்கு நடந்திருக்கிற கூட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அவருக்கு பேசுகிற வாய்ப்பை முழுமையாக கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதையாவது நீங்கள் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை, எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரே மாதிரியான அவகாசத்தை கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் உங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருப்பவர்களுக்கு கூடுதல் அவகாசத்தை கொடுத்து விட்டு எதிர்கட்சியிலிருந்து ஒரே ஒரு முதலமைச்சர் தான் வந்திருக்கிறார், அவருக்கு போதுமான அவகாசத்தை கொடுக்கவில்லை என்பது எந்த வகையிலான அரசியல் என்பதை இந்த நாட்டு மக்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொய் சொல்லலாம், நித்தி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இருப்பவர் பொய் சொல்லலாம். ஆனா அன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து முதலமைச்சர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. நீங்க சொன்னதை போலவே வந்து பாத்தீங்கன்னா, அந்த நிதி ஆயோக்குடைய துணை தலைவரா இருக்கக்கூடியவர் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. என்னன்னா, மம்தா பானர்ஜி எழுந்து போகும்போது டேபிள வந்து அடிச்சுட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மைக் ஆஃப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற உணர்ச்சிகளை ஒரு முதலமைச்சர் வந்து வெளிப்படுத்துவாங்க. பார்லிமெண்ட்லயே இவங்க மைக் ஆஃப் பண்ணவங்க தான். அதே மாதிரிதான் ராகுல் காந்தி அவர்களும் வெளிநடப்பு பண்ணாரு ஓம் பிர்லாவை கண்டிச்சு. அப்போ ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கோபத்தை காட்டிக் கொண்டு வெளியே போவது என்பது அவர் அவமானப்படுத்தப்பட்டா மட்டும்தானே வெளியே போவாங்க. அது அதிகாரியே சொல்றாரு. அங்கிருந்து அதிகாரியான ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு, ஒரு முதலமைச்சர் இப்படி நீங்க நடத்தலாமான்னு சொல்லும் போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன உள்ளேயா இருந்தீங்க? உள்ள இருந்த எங்களுக்கு தான் உண்மை தெரியும். நீங்க எதையாவது சொல்லாதீங்கன்னு சொல்லி ஜெயராம் ரமேஷுக்கு ட்விட்டர் மூலமாக பதில கொடுக்குறாங்க. அப்போ உள்ள இருந்த ஒரு அதிகாரியே என்ன சொல்றாருன்னா, டேபிள தட்டி விட்டு எந்திரிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது, வெறுமனே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியவர் அல்லது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போக வேண்டியவர் டேபிள தட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல கோபத்துல. சார், உங்களுக்கு சுயமரியாதைக்கு எப்போது ஆபத்து வருகிறதோ, எப்போது குந்தகம் வருகிறதோ அப்போதுதான் இது போன்ற கோபங்கள் இயல்பாகவே வெளிப்படும். மம்தா பானர்ஜி சம்பந்தமே இல்லாம ஆக்ரோஷமாக வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அவமானத்தை அந்த கூட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதன் பொருட்டுத்தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்
எப்போதும் வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, மம்தா பானர்ஜி எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக போனார் என்பது எவ்வளவு முக்கியமான செய்தியோ, அதே நேரத்தில் அவர் மாநிலம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்காகவும் அங்கே சென்றார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அப்ப அவர் மாநிலம் சார்ந்த செய்திகளை பேசுவதற்காக சென்ற ஒருவரை அவருடைய குரல் வளையை நசுக்குவதை போல நசுக்குவது என்பது எந்த வகையிலும் நியாயமான செயல் அல்ல. இங்க பிரச்சனையே ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணுக்கு வெண்ணையும் வைத்ததுதான் பிரச்சனை. நீங்க எல்லா மாநில முதலமைச்சர்களும் 5 நிமிடம் தான் பேசுவாங்க, 5 நிமிடத்துக்கு மேல நாங்க யாரு மைக்கா இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்க பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஏற்கனவே எதிர்க்கட்சிகளுடைய மைக்க ஆஃப் பண்ணியே பழக்கப்பட்டவர்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்துல சொல்லணும்னா எதிர்க்கட்சிகளுடைய குரல் வளையை நசுக்குகிற வேலைன்னு நம்ம பேசுவோம். அது குரல் வளையை நசுக்குகிற வேலை எப்படின்னா, இப்ப நவீன யுகத்துல மைக் ஆஃப் பண்றதுதான் குரலை நசுக்கிறது. உன்னுடைய குரல் வெளியில வராம மைக் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சுல்ல, நீங்க பேச முடியாதுல்ல. அதுதான் இப்ப இவங்க செய்துகிட்டு இருக்கிற யுக்தி. நாடாளுமன்றத்திலும் அதைத்தான் செய்தார்கள், நேற்று நித்தி ஆயோக் கூட்டத்திலும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். எதற்காக இப்படி ஒரு சூழலை நீங்கள் இதற்கு நீங்க பாரதிய ஜனதாவினுடைய முதலமைச்சர்கள் மாநாடுன்னு போட்டு போயிடலாமே. ஏன் நித்தி ஆயோக் பெயரால் அரசு செலவுல ஒரு கூட்டத்தை போடுறீங்க? பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் வாங்கப்பா, நாங்க உங்களை கூப்பிட்டு பேசுறோம்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாடகம்? நீங்க பேச வைக்க போறது இல்ல, அவங்களுடைய குரலை கேட்க போறது இல்ல. அதற்கு எதற்காக நீங்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைக்க வேண்டும்? எதற்காக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? திட்டமிட்டு மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் சுயமரியாதைக்கு ஆபத்து வந்து விட்டது, தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு சென்று அந்த கூட்டத்தில் இருந்து இடையிலேயே வெளியேறுகிற சூழல் வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை அவர் சொல்வது பொய் என்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்வது உண்மை என்று வைத்துக் கொண்டால் நீங்க மினிட்ஸை வெளியிடுங்க, அவங்களுக்கு போதுமான நேரம் தான் கொடுத்திருக்கிறோங்கிறத ஆதாரப்பூர்வமா வெளியிடுங்க. அதே மாதிரி யாருக்கு கூடுதல் நேரம் கொடுத்ததாக செய்திகள் உலா வருகிறதோ அவர்கள் பேசிய மினிட்ஸையும் வெளியிடுங்க. மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் யாரு தவறு செய்திருக்கிறாங்கன்னு. அதன் பிறகு மக்கள் மம்தா பானர்ஜியை நிந்திக்கிறார்களா, நிதிஷ்குமாரை நிந்திக்கிறார்களா, அல்லது நிர்மலா சீதாராமன் அம்மையாரை நிந்திக்கிறார்களா என்பதை இந்த நாடு தெரிஞ்சுக்கணும்ல சார். நீங்க மக்களிடத்துல ஒப்படைத்து வருகிறது ஒன்றும் ரகசிய கூட்டம் அல்ல. அதையெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். காரணம், திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளினுடைய குரல் ஒலிக்கவே கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை நேற்றிலிருந்து அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.